இப்போ வந்து நம்ம தேனியோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தேனியோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல முதல்லே எல்லா தேனீகளுக்கும் வந்து என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, தேனியோட உடம்புல வந்து முடி ஃபுல்லா இருக்குங்க. டாப் டூ பாட்டம் முடி இருக்கும். ஒரு தேனிய புடிச்சு இப்படி பார்த்து மைக்ரோஸ்கோப் பார்த்தாலும் தெரியும். டைரக்ட்டா கண்ல பார்த்தாலும் சில இந்த பெரிய பெரிய தேனீகளுக்குலாம் நல்லா தெரியும். உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா முடியா இருக்கும். இதுதான் வந்து மகரந்த சேர்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாரி அதுக்கு உணவுங்கிறனால, மகரந்தம் வந்து இதுக்கு முக்கிய உணவுங்கிறனால, அந்த உடம்புல ஒட்டியிருக்கிற முடியில ஒட்டியிருக்கிற மகரந்தத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு, அது கால்ல பார்த்தீங்கன்னா 2 கால் பின்னங்கால்ல 2 சைடு பார்த்தீங்கன்னா, போலன் பவுச்சுன்னு சொல்லுவோம். பை, மகரந்த பைன்னு இருக்கும். அந்த பையில வந்து அந்த போலனைலாம் அந்த மகரந்தத்தையும் எடுத்து உள்ள துணிச்சுக்கிட்டு, 2 பை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பெட்டியில தேனீ கூட்லலாம் பார்த்தீங்கன்னா, 2 சைடு பேக்க தூக்கிட்டு போற மாரி இருக்கும். பின்னாடி 2 பேக் தூக்கிட்டு உள்ள போற மாரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அது வந்து அதுக்குள்ள வச்சுக்கிட்டு உள்ள கொண்டு போகும். இதுதான் பேசிக்கா நடக்குது. இந்த முடியோட பங்கு அதில தான் இருக்கு. நீங்க தேனீ பறந்து வரும்போதே அந்த முடியில இருக்க மகரந்தத்தைலாம் எடுத்து அதில துணிச்சுட்டு வந்துரும். கூட்டுக்கு வந்துரும். ஸோ அது ஒண்ணு. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, கால்ல 2 பவுச் சொன்னேனா இப்போ, அது 2 பவுச் இருக்குது. அதே மாரி தேனீக்கு பொதுவா எத்தன கண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா? தேனீக்கு மொத்தம் 5 கண்ணுங்க. 2 கண்ணு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு. ஜெனரலா பார்க்கறதுக்கு. இன்னும் மீதி 3 கண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டுடைய இத கண்டுபிடிக்கிறதுக்கு. லைட் வந்து எவ்வளோ பிரகாசமா இருக்குது, எவ்வளோ கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தெரியறதுக்கு. யூவி காலையில பார்த்தீங்கன்னா, தேனீக்கெல்லாம் வந்து வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு நம்ம கண்ணு தெரியறதுக்கு முன்னாடியே தேனீக்கெல்லாம் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிரும். நல்லா அலர்ட்டா இருக்கும், பயங்கர ஆக்டிவா இருக்கும். காலையில ஒரு 4 மணி 4:30 மணி ஆச்சுனாலே தேனீக்கள தொட முடியாது. தேனீ கூட்டம் வந்து நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால தேனீக்கள் வந்து அவ்வளோ அலர்ட்டா இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த லைட் யூவி ரேடியேஷன் வந்து அப்சர்வ் பண்றது அந்த சக்தி வந்து அந்த லைட்ல அந்த கண்ணுல இருக்கு. மொத்தம் 5 கண்ணுங்க தேனீக்கு. அடுத்தது தேனீ இப்படி புடிச்சு பார்த்தீங்கன்னா, தேனீயோட ஒரு பூச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாவே ஒரு பூச்சியில பார்த்தீங்கன்னா, தேனீ வந்து ஒரு பூச்சி. தேனீ அது தலையில தலைப்பகுதி இருக்கும். தொராக்ஸ் பகுதி, நெஞ்சு பகுதி இருக்கும். அப்புறம் இடுப்பு பகுதி. கீழ பார்த்தீங்கன்னா, அப்டமன் பகுதின்னு சொல்லுவோம். அந்த அப்டமன் பகுதியில பார்த்தீங்கன்னா, 4, 5 வரி வரியா செதில் மாரி இருக்கும். அந்த செதில் அடிப்பகுதியில இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா, அடியில வந்து செதில் வந்து அந்த செதில் தெரியும். அந்த செதில்ல தான் வந்து 4 ஜோடி 4 ஜோடி மகரந்த சாரி அந்த மெழுகு சுரபி இருக்கு. மெழுகு சுரபி அதுக்குள்ள தான் இருக்குங்க. அந்த 4 ஜோடி சுரபியிலேருந்து மெழுகு சுரந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து எல்லா தேனீக்களும் அது நடக்காது. ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் பொறந்து வெளியில வந்ததுக்கப்புறம் அது ஏஜ் படி பிரிச்சிருப்பாங்க. அதை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம். பொதுவாக தேனீல என்ன இருக்குங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். 4 ஜோடி மெழுகு சுரபி இருக்கும். அந்த மெழுகு சுரபி வழியாக மெழுகு சுரந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். அது நடக்கும். அடுத்தது இன்னொரு பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா, அடியில் பார்த்தீங்கன்னா, தேனியோட அடிப்பகுதியில் கொட்டுறதுக்கான முள் இருக்கும். கொடுக்கு இருக்கும். அந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தூண்டி முள் பார்த்துருப்பீங்களா? தூண்டியில் வந்து இப்படி மலைஞ்சு தூண்டியில் வந்து ஒரு உள்ளே போச்சுன்னா மீன் மாட்டுச்சுன்னா மீன் வெளியில் வராத மாதிரி ஒரு வெளியில் வந்த மாதிரி ஒரு சின்ன வெட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் தேனியோட முள்ள 2 பக்கம் வெட்டு இருக்குங்க. நிறைய வெட்டுகள் இருக்கும். இப்போ தேனி வந்து கொட்டுதுன்னு வச்சுங்க, டக்குன்னு உள்ளே கொட்டிட்டு இப்படி எடுக்கும்போது என்னால் வெளியே வராது, நல்லா மாட்டிக்கும். அதனால தேனி கொட்டிட்டு போய் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம டப்புன்னு தட்டி விட்டோம்னா தேனி வந்து முள்ளை விட்டுட்டே போயிடும். ஸோ அதனால தான் அந்த முள்ளில் வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இது வந்து ஸ்டிங். இது வந்து பேசிக்காக தேனீக்கள் எல்லா தேனீக்கள்லையும் அந்த இது இருக்கும். கொட்டுற முள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்கு தான் இருக்கும். குடும்பமாக வாழக்கூடிய தேனீக்களில் தான் மட்டும்தான் அந்த மாதிரி கொட்டுச்சுன்னா முள் மாட்டிக்கிற மாதிரி தன்மை இருக்குது. எல்லா தேனீக்களுக்கும் அந்த மாதிரி கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா, அதுக்கு வந்து தலைப்பகுதியில் வந்து கண் வாயெல்லாம் இருக்குல்ல, அந்த வாய் பகுதியில் நாக்கு, பெரிய நாக்குங்க. அந்த நாக்கு வழியாக தான் உள்ள நல்ல பூக்குள்ள நீளமாக நீட்டி அந்த உள்ளே இருக்க மதுரத்தை குடிக்குது. ஸோ அந்த குடிக்கிறதுக்காக நாக்கு பெரிய நாக்காக இருக்கும். அந்த நாக்கு வழியாக உள்ள நீட்டி குடிக்கும். அடுத்தது அதுக்கு வந்து ஆண்டனா, பெரிய ஆண்டனா, வாசனையை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு ஆண்டனா இருக்குது. நல்ல மோப்ப சக்தி ஜாஸ்தி. அதனால் ஆண்டனா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் ரெக்கை நல்லா ஒரு செகண்டுக்கு பல 100 தடவை அடிச்சிருவாங்க. ஒரு செகண்ட் இப்படி ஆகிறதுக்குள்ள பல 100 தடவை ரெக்கை அடிச்சிடும். அந்த அளவுக்கு சக்தி இருக்குது ரெக்கையில். இதுதான் பேசிக்காக ஒரு தேனியோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதுலேயே தேனியோட வகையை பொறுத்து ஆணா பெண்ணா வேலைக்கார தேனியாங்கிறது வகையை பொறுத்து சைஸு, டிசைன், உடம்புல இருக்க கலரு எல்லாம் மாறும்.